ஹே கைஸ், நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்செல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்னால நம்மளால் வீடியோ அதிகமாக பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா TrackPad ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ அதை மாற்றுறதுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 3 to 4K ஆகலாம். நான் விசாரிக்கல, பட் அதை மாற்றுறதுக்கு பெரிய தொல்லை தான். சர்வீஸ் சென்டர் போகணும், அப்புறம் நம்மளே மாற்றுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆன்லைனில் ஸ்பேர்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. நான் வச்சுக்கிறது Rog Strix G15 ஒரு மாடல், 15.6 inch டிஸ்பிளே இது. ஸோ இதோட TrackPad வந்து உடஞ்சிடுச்சு. பட் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒர்க்கிங் ஃபைன். கிராக் மட்டும் ஒன்று இருக்குது, பட் அது டச் பண்ணால் கூட நம்மளால் ஃபீல் பண்ண முடியல, உடஞ்ச மாதிரி பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருந்தது. சரி என்ன பண்ணலாம் பார்க்கும்போது ஸ்கின் எதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தேன். நம்ம நினச்ச மாதிரி ஸ்கின் இருந்தது இதுக்கு சர்ப்ரைசிங்லி. ஸோ அதை வாங்கி கவர் பண்ணிடலாம். சரி எதுக்கு மாற்றணும், நல்லா தான் ஒர்க் ஆகுது, வெறும் பார்க்குறதுக்கு மட்டும்தான் கிராக் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னு போட்டால் அது நல்லா ஆகிடும், பார்க்குறதுக்கு உடஞ்ச மாதிரி இருக்காது. மேலே அப்படியே ஸ்கின் ஓட்டிக்கலான்னு தேடும் போது ஸ்கின் இருந்தது அமேசான்லேயே, டிரான்ஸ்பரண்ட் இருந்தது. நம்ம அதை மறைக்கிறதுக்கு தான் மெயினாக வாங்குகிறோம், அதனால் பிளாக் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்தா பிளாக் கலரும் கிடச்சிது. ஸோ அதை ஆர்டர் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 rupees வந்தது. சரி ஆர்டர் பண்ணிவிட்டேன் நானும். சரி பேக்கேஜ் டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை குயிக்காக அப்படி ஓப்பன் பண்ணால் நமக்கு இது என்ன பிராண்டுன்னு தெரியல, ஏதோ ஒரு பிராண்டு. ஸோ இதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, இது நம்ம TrackPadக்கு செட் ஆகல. ஒன்று பெருசாக இருக்குது, நம்ம TrackPadக்கு ஏற்ற மாதிரி வரல. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பத்தில். சரி அதை கட் பண்ணிடலாம், பெருசை கட் பண்ணிடலாம். அதுதான் அப்படி பண்ணி தான் நம்மளால் எதாவது பண்ண முடியும். ஸோ அதை கட் பண்ணி இதில் அப்படியே இப்போ ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அப்படி தான் கொடுத்துருக்காங்க இவனுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம TrackPad சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, கட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா மீதி பீஸ் தான், இவ்வளோ தான் இருந்தது அந்த பெருசில் கட் பண்ணால் மீதி பீஸ். இது வேஸ்ட்டு, இதுக்கு மேலே இதை யூஸ் பண்ண முடியாது. இதை கரெக்டாக நம்ம TrackPadக்கு கட் பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ இது முன்னாடி இப்படி இருந்தது பாருங்கள், கிராக் வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின்னை TrackPadல ஒட்டிடலாம் காய்ஸ். ஓகே, கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கோம், எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. லைட்டாக பபுள்ஸ் வருது, அதை மட்டும் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் பிளாக் கலரு, மேட் பிளாக். ஸோ நல்லாவே இருக்குது. நம்ம அந்த நீங்கள் TrackPadல வச்சு மூவ் பண்ணும்போது எந்த ஒரு லேகும் ஃபீல் ஆகிற மாதிரி இல்லை. நல்லா முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஸ்மூத்தாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், அது இது நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு 4 to 5K வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்கின்னை போட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம், 300லேயே முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த ஸ்கின் போட்டனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகே, அவ்வளோதாங்க இது இந்த வீடியோ. மெயினாக இதுக்காக தான் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தால் இதே மாதிரி நீங்கள் ஸ்கின் ஊட்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அசிங்கமாக இருக்காத இருக்கும். பெஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஒரு 300 ரூபாயில் ஸ்கின்னை வாங்கி ஓட்டினீங்கன்னா அந்த வேலையே முடிஞ்சுது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களை அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல் கான்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஏகே வரேன், திரும்ப வரேன்.